நண்பங்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். சொல்லுங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பேரு தான் டாஸ்மாக். ஆனா இதோட உண்மையான முகம் எத்தனை பேரு தெரியும் தெரியல. நீங்க அம்மா நண்பர்களே, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும் இல்லையா? காலையில கடை திறக்கிற நேரத்திலேயே ஆளுங்க வரிசையா நிக்கணும் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஒரு கடை இது வெறும் விற்கிற இடம் மட்டும் இல்ல நண்பர்களே. இது தமிழ்நாடு அரசோட முதுகெலும்பு மாதிரி. இங்கன்னா அரசுக்கு வருகிற வரி வருமானத்துல நல்ல ஒரு பங்கு, அதாவது கால் பங்குக்கும் மேல இந்த ஒரே ஒரு நிறுவனத்துல இருந்து தான் வருது. கடந்த ஆண்டு மட்டும் இந்த ஒரு நிறுவனம் சம்பாதிச்ச பணம் ஒன்று தெரியுமா? ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய்க்கு அருகில். நீங்க இது கேட்கறதுக்கு ஒரு பெருமையான சாதனை மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இந்த பெரிய எண்ணுக்கு பின்னாடி ஒரு கதை மறைஞ்சு கிடக்குங்க. மது வணிக நிறுவனங்க, ரகசிய லஞ்சங்க, கண்ணுக்கு தெரியாத பணப்பரிமாற்றங்க, சாகிற ஏழை மனுஷங்க எல்லாமே ஒன்றா பின்னி பிணைஞ்ச ஒரு பெரிய வலைப்பின்னல். நீங்கள் இந்த கதையை நான் முழுக்க முழுக்க ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறேன். பாருங்க, பொறுமையாக கேளுங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஏழை மக்களா போலியா காய்ச்சி விற்கப்பட்ட மது குடிச்சு உயரே இழந்து போனாங்க. நீங்கள் இதனால் அரசுக்கே பெரிய அதிர்ச்சி. இதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சி அப்போ இந்நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இல்லை நண்பர்களே, வெறும் ஒரு மொத்த விநியோகஸ்தர் மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் அதாவது தனியார் நிறுவனங்களிடம் மது வாங்கி அதை தனியார் கடைக்காரங்களுக்கு விநியோகம் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. ஆனால் இந்த தனியார் கடை முறையிலும் ஏகப்பட்ட மோசடி நடந்துச்சு. ஏலம் நடக்கிறப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரகசியமாக பேசி விலையை குறைச்சி விடுவாங்க. இதனால் அரசுக்கே பெரிய நஷ்டம் வந்துச்சு. அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டுச்சு. நீங்கள் இதுக்கு பின்னாடி வந்தது ஒரு பெரிய திருப்புமுனை நண்பர்களே. ஜெயலலிதா முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. சில்லறை விற்பனையே அரசே தன் கையில் எடுத்துக்கிச்சு. நீங்கள் அன்னைக்கு முதல் தமிழ்நாட்டில் மது விற்கிற உரிமை அரசுக்கு மட்டும்தான். தனியார்காரங்க முழுக்க வெளியே தள்ளப்பட்டாங்க. இதுக்கு பின்னாடி நடந்தது என்னென்னா, கடைகளோட எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சுது. ஆயிரக்கணக்கான புது கடைகள் திறக்கப்பட்டுச்சு. நீங்கள் சின்ன ஊர் பெரிய ஊர்னு பாராமல் எல்லா இடத்துலையும் அரசே போத வியாபாரத்தில் முழுசாக இறங்கிடுச்சு. இப்போது இந்த வருமானம் எப்படி வளர்ந்துச்சுன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் வெறும் 3,000 கோடிக்கும் கீழே இருந்த வருமானம் சில்லறை உரிமை கிடைச்ச பிறகு வேகமாக ஏற தொடங்குச்சு. இங்கே சில வருஷங்களுக்குள்ளேயே 10,000 கோடி எல்லையே கடந்துச்சு. அப்புறம் 20,000 கோடி எல்லையே கடந்துச்சு. இப்போ 45,000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் விலை ஏற்றுறது, புது கடைகள் திறக்கிறது, அப்புறம் எலைட் சொல்கிற ஒரு புது ரக கடைகள், மால்களில் ஏசி வச்ச வெளிநாட்டு விஸ்கி, ஸ்காட்ச் வோட்கா எல்லாம் விற்கிற உயர்தர கடைகள், இதெல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை இன்னும் பெருக்கிடுச்சு. நீங்கன்னா நண்பர்களே, இந்த வெளியே தெரிகிற ஒரு வெட்டி கதைக்கு பின்னாடி ஒரு முழுசான கருப்பு பொருளாதாரம் ஓடிட்டு இருக்கு. இந்த மொத்த நிறுவனத்துக்கும் மது சப்ளை பண்ணுற டிஸ்டிலரிகள், அதாவது மது வணிக நிறுவனங்கள், அதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகளோட நெருங்கின குடும்பங்க தான். நீங்கள் உதாரணத்துக்கு மைடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இது சசிகலா குடும்பத்தோட நெருக்கமான தொடர்பு இருக்கிற நிறுவனம். அதிமுக ஆட்சிக்கு வந்த அந்த வருஷத்தில் இந்த நிறுவனத்தோட வருமானம் அசுரவேகத்தை ஆரம்பிச்சுது. ஒரே வருஷத்தில் 3 மடங்குக்கு மேலே உயர்ந்துடுச்சு. இதே நேரத்தில் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மாதிரி பெரிய தேசிய நிறுவனங்களோட மார்க்கெட் பங்கு வேணும்னே குறைக்கப்பட்டுச்சு. சசிகலா கட்சியிலிருந்து ஒரு தடவை தற்காலிகமாக நீக்கப்பட்ட நேரத்தில் இந்த மைடாஸ் நிறுவனத்துக்கு வர்ற ஆர்டர்களே நின்றுடுச்சு. அவங்க திரும்ப கட்சிக்கு வந்த உடனே மறுபடியும் ஆரம்பிச்சுது. இதில் இருந்தே தெளிவாக தெரியுது, இது வெறும் வியாபாரம் இல்லை, முழுசா அரசியல்னு. திமுக ஆட்சி வந்தப்போ இதே மாதிரி வேற நிறுவனங்களுக்கு சாதகம் கிடைச்சிது. டிராபிக்கல் ப்ரூவரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், ஏஎம் ப்ரூவரிஸ் மாதிரி நிறுவனங்க. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் தொடர்பு உள்ள நிறுவனங்க. இங்கே வேடிக்கை என்னன்னா நண்பர்களே, மேடையில் ஒருத்தர் கடுமையாக எதிர்த்து பேசினாலும் திரைக்கு பின்னாடி 2 கட்சியும் ஒருத்தரோட வியாபாரத்தை ஒருத்தர் முழுவதுமாக அழிக்காமல் ஒரு அமைதியான உடன்படிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போது இந்த டிஸ்டிலரிகள் எப்படி லாபம் பார்க்குதுங்கம்மா? டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கும் லஞ்சம் கொடுத்து மக்களுக்கு பிடிக்கிற பிராண்ட்களை வேணும்னே தடுத்து வச்சு தங்களோட விற்காத மோசமான பிராண்டை கடைக்காரங்க மேலே திணிச்சாங்க. நீங்கள் கடைக்காரன் என்ன பண்ணுவான்? மக்கள் கேட்குற பிராண்ட் வராமல் வர்ற மால் மட்டும்தான் விற்க வேண்டிய கட்டாயம். அப்புறம் இந்த மொத்த சுமையும் கடைசியாக யார் தலையில் விழுந்துச்சுன்னா அந்த சாதாரண கடை ஊழியர்கள் தலையில். நீங்கள் இந்த கடைக்காரங்களுக்கு மின்சார பில்லுக்கு அரசு தர்ற தொகை மிக குறைவாக இருக்கும். ஆனால் உண்மையான பில்லை விட நிறைய மடங்கு அதிகமாக வரும் வாடகைக்கும். இதே கதை தான். அரசு தர்ற தொகை போதாமல் மிச்சம் இருக்கிற தொகையை கடைக்காரனே தன் சொந்த கையிலேருந்து போட வேண்டிய நிலைமை. நீங்கள் இது மட்டும் இல்லை நண்பர்களே, சாமான் இறக்கிறதுக்கு கூட சொந்த காசில் கூலி கொடுக்கணும். ஒரு லாரி வர்றப்போ தூக்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் கடைக்காரன் தலையிலேயே விழும். நீங்கள் இதில் மேலே ரவுடிங் உள்ளூர் அரசியல்காரங்க, மேலே அதிகாரிங்க எல்லாரும் மாதம் மந்தி காசு கேட்பாங்க. நல்ல வியாபாரம் நடக்கிற கடைக்கு மாத்தல் வேணும்னாலே பெரிய தொகையை லஞ்சமாக கொடுக்கணும். நீங்கள் இதையெல்லாம் தாங்க முடியாமல் இந்த ஏழை ஊழியர்கள் நிர்பந்தமாக ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக காசு வாங்குறாங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்னு அதிகமாக வாங்குறாங்க. இங்கே இது ஒரு சின்ன தொகை மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் தமிழ்நாடு முழுசும் தினமும் லட்சக்கணக்கான பாட்டில்கள் விற்கிறப்போ
இந்த சின்ன தொகை சேர்ந்து வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயா மாறுது. நீங்க இது மட்டும் இல்ல, சில கடைக்காரங்க ஆபத்தான வேலைய பண்றாங்க. குறைவான விலைக்கு விற்கப்படுற போலி மது, இது சட்டவிரோதமா தயாரிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு விற்கப்படுது. இது நெறைய பேரோட உயிரையே பறிச்சிருக்கு. இந்த ஊழல் எல்லாம் ஒரு எல்லைக்கு போன பிறகு, மத்திய அரசோட அமலாக்க இயக்குநரகம் ஒரு பெரிய தாக்கலை நடத்துச்சு. அவங்க கண்டுபிடிச்ச மோசடி முறை எவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்குதுன்னா, காலி பாட்டில் மோசடின்னு சொல்றாங்க. நீங்க பழைய காலி பாட்டில்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி, அதே பாட்டில்களை மறுபடியும் டிஸ்டிலரிகளுக்கு பல மடங்கு அதிகமான விலைக்கு ஏத்தி விக்கிறாங்க. இந்த வித்தியாசமான பணத்த ரொக்கமா எடுத்து, அத அதிகாரிங்களுக்கு லஞ்சமா குடுக்குறாங்க. இங்க இது 1000 கோடி ரூபாய்க்கும் மேல நடந்த மோசடின்னு விசாரணையில தெரிய வந்துச்சு. இதோட இந்த மொத்த கதைக்கும் ஒரு உணர்வு பூர்வமான பக்கம் நண்பர்களே. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான பாகம் இது. நீங்க ஒரு காந்தியவாதி, தன்னோட ஊர்ல ஒரு பள்ளி பக்கத்துல இருந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னு வருடக்கணக்கா அமைதியா போராடி, யாருமே அவரோட கோரிக்கை கேட்காம போன பிறகு, கடைசியா ஒரு உயரமான தொலைத்தொடர்பு கோபுரத்துல ஏறி உட்கார்ந்தாரு. நீங்க மணிக்கணக்கா அங்கேயே காத்திருந்தாரு. ஆனா ஒருத்தரும் அவரோட குரலுக்கு செவி சாய்க்கல. கடைசியில அவர் அந்த கோபுரத்திலேயே ரத்தம் கக்கி உயிரிழந்தாரு. இது தமிழ்நாடு முழுசும் பெரிய அதிர்வலையா உண்டாக்குச்சு. தெரு தெருவா போராட்டங்க வெடிச்சிச்சு. நீங்க இப்படி பல வருடங்களா தேர்தல் நேரத்துல மட்டும் தடை போடுவோம்னு குழி கொடுத்துட்டு, ஆட்சிக்கு வந்த உடமைதியா மறுபடியும் கடையில திறந்துடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல வருடா வருடம் நடந்துண்டு வர்றது. ஏமாற்றத்தோட ஒரு தொடக்கத்தை மாதிரி. இங்கானா நண்பர்களே, சமீப காலமா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட வருடங்களா நடந்துண்டு வந்த ஒரு ஆதிக்கமே முடிவுக்கு வந்துடுச்சு. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலே பெரும் வெற்றி பெற்று மிக பெரும் அதிர்ச்சி கொடுத்துடுச்சு. நீங்கவே தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஆனா இந்த வெற்றிக்கு முன்னாடி கரூர்ல நடந்த ஒரு தேர்தல் பேரணியில ஒரு பயங்கரமான நெரிசல் விபத்து நடந்துச்சு. நீங்க மணிக்கணக்கா தாமதமா விஜய் வர காத்திருந்த பெருங்கூட்டம் இருட்டுல திடீர்னு முன்னாடி நகர்ந்தப்போ, பெண்கள், சின்ன பசங்க உட்பட 40க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்க செத்து போனாங்க. இந்த சம்பவம் விஜயோட அரசியல் பயணத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆக்குச்சு. நீங்க ஆனா அவர் பதவிக்கு வந்த சில வாரங்களுக்குள்ளேயே கருப்பு உடையோட கரூர் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேர்ல பார்த்து, இது என்னோட வாழ்க்கையிலேயே மிகவும் வலி நிறைஞ்ச நேரம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாரு. இப்போ முதலமைச்சரா ஆன உடனே விஜயோட அரசு டாஸ்மாக்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல தொழிலாளிங்களுக்கு பெரிய அளவுல சம்பள உயர்வு, நீண்ட காலத்துக்கு பிறகு முததவையா ஒரு அர்த்தமுள்ள சம்பள மாற்றம், கணக்கான ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு காப்பீடு வசதி, சாமான் இறக்குற செலவை அரசே ஏத்துக்கிறது, மின்சார பில்ல ஒரே இடத்துல கட்டுற வசதி, இதெல்லாம் அறிவிச்சாங்க. நீங்க இதே நேரத்துல யாராவது நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமா வாங்கினா உடனே வேலையை விட்டு நீக்குவோம்னு கடுமையா எச்சரிச்சாங்க. ஏற்கனவே நிறைய ஊழியர்களை இதுக்காக இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. பள்ளி, கோவில், பேருந்து நிலையம் இருந்த நூற்றுக்கணக்கான கடைகளை உடனடியாக மூடிட்டாங்க. இதனால அரசுக்கு பெரிய அளவுல வருமான இழப்பு வரும்னு தெரிஞ்சும் சமூக நலனுக்காக அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் வேற மாநிலங்க எப்படி அது வியாபாரத்தை நடத்துதுன்னு படிக்கிறதுக்கு ஒரு உயர்நிலை குழுவையும் அமைச்சாங்க. நீங்க இப்போ இந்த மொத்த கதையை நினைச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, ஒரு நிறுவனம் எப்படி ஒரு மாநிலத்தையே தன் பிடிக்குள் வச்சிருக்க முடியும்னு தெரியுது. நீங்க ஒரு பக்கம் அரசுக்கு ஏராளமா பணம் கொண்டு வருது, இன்னொரு பக்கம் அந்த பணத்துக்கு பின்னாடி எத்தனை எளிய மனுஷங்களோட உயிரும் வியர்வையும் கலந்துருக்குன்னு யோசிக்கும் போது தான் இதோட உண்மையான முகம் புரியுது. நீங்க வியாபாரத்திலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு நடத்துகிற நலத்திட்டங்களை விட அந்த பணத்தை வேற வழியில் கொண்டு வர முடியுமான்னு பொருளாதார நிபுணர்கள் யோசிக்கிறாங்க. நீங்க கடைசியா நண்பர்களே ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கிறேன். இது வெறும் ஒரு மது நிறுவனத்தோட கதை மட்டும்தானா? நம்ம ஊர் அரசியல் எப்படி இயங்குன்னு காட்டுற ஒரு கண்ணாடியா? இந்த கதையை கேட்ட பிறகும் நீங்க டாஸ்மாக் கடை முன்னாடி நிக்கிற வரிசையை அதே கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்களான்னு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்தையும் பகிருங்க. இந்த மாதிரி இன்னும் ஆழமான கதைகளை கொண்டு வர வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.